சொல்றேன்ல, இங்க எதுவும் பேச முடியாது சார். ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கங்க. கூட்டிட்டு வாங்க சீக்கிரம். சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் சொல்றத கேளுங்க சார். சார் சார் ஒரு நிமிஷம் சார். நான் சொல்றேன்ல சார், இங்க எதுவும் பேச முடியாதுன்னு. ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கங்க. யாரோ பண்ணிருக்காங்க சார். சார் இவங்களோட ஃபுட் ப்ராடக்ட் சாப்பிட்டு தான் 2 குழந்தைங்களும் இறந்துட்டாங்களா சார்? ஹலோ, ட்ரீட்மெண்ட் தான் போய்கிட்டு இருக்கு. தேவையில்லாம தப்பான நியூஸை பரப்பாதீங்க. மேடம், நீங்க தான் பணம் வாங்கிட்டு கொலை பண்ண சொல்றாங்களே, உண்மையா அது? எவ்வளவு மேடம் பணம் வாங்குனீங்க? இல்ல வேற யாராவது உங்களை ஏவி விட்டாங்களா? குழந்தைங்களை கொலை பண்ண சொன்னது யார் மேடம்? ஃபேக்டரி ஆரம்பிச்சதே இந்த மாதிரியான காரியத்தை பண்றதுக்குன்னு சொல்றாங்களே, உண்மையா? யாரோ சதி பண்ணி எங்களை மாட்டி விட்டுருக்காங்க சார். சார் ரசதி ரசதி இவங்களோட ஃபுட் ப்ராடக்ட் சாப்பிட்டு தான் 2 குழந்தைங்களும் இறந்துட்டாங்களா சார்? ஹலோ, ட்ரீட்மெண்ட் தான் போய்கிட்டு இருக்கு. தேவையில்லாம தப்பான நியூஸை பரப்பாதீங்க. மேடம், நீங்க தான் பணம் வாங்கிட்டு கொலை பண்ண சொல்றாங்களே, உண்மையா அது? எவ்வளவு மேடம் பணம் வாங்குனீங்க? இல்ல வேற யாராவது உங்களை ஏவி விட்டாங்களா? குழந்தைங்களை கொலை பண்ண சொன்னது யார் மேடம்? ஃபேக்டரி ஆரம்பிச்சதே இந்த மாதிரியான காரியத்தை பண்றதுக்குன்னு சொல்றாங்களே, உண்மையா? அப்பா தள்ளுங்க, கொஞ்சம் வழி விடுங்க. போங்க. சித்தி, அப்பா, சித்தப்பா. என்ன புனிதா, என்னாச்சு? என்ன பாருங்க சித்தி, அங்க பாருங்க. என்னாச்சு புனிதா? ராசாத்தி, அதெல்லாம் போதும், வழி விடுங்க. அதெல்லாம் போதும், கொஞ்சம் பேச முடியாது. பேசுறேன் சார் ப்ளீஸ். என்னப்பா இது? ஒன்றும் தெரியலையே. என்ன சித்தி, என்னம்மா இது? நம்ம ராசாத்திய போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. அவ அப்படி பண்ற பொண்ணு இல்லையே. கண்டிப்பா அதுல எங்கேயோ தப்பு நடந்திருக்கு மாமா. ஆமா மங்கி, தப்பு நடந்திருக்கு. ஆனா அந்த தப்ப உன் மருமக தான் பண்ணிருக்கா. அக்கா, சும்மா தேவையில்லாம ராசாத்தி மேல பழி போடாதீங்க. வீட்டுக்கு மூத்த மருமக நீங்க. ஆனா எந்த நேரத்துல எப்படி பேசணும்னு கூட தெரியாது உங்களுக்கு. என்ன பார்த்தா இப்படி சொல்ற? கேவலம் பணத்துக்காக கொலை பண்ற அளவுக்கு போய் போலீஸ்ல மாட்டிருக்கா. இப்ப என்ன சொல்ற? அவ பண்ண தப்புக்கு சரியான தண்டனை இதுதான். அக்கா, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? எரியிற நெருப்புல இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊத்தாதீங்க. நீதான என் மருமகளை டிவில காட்டுறாங்க, பாருங்க பாருங்கன்னு பெருமையா சொன்ன. ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சொல்லி பார்க்க சொன்ன. இப்ப போய் பார்க்க சொல்லு உன் மருமக லட்சணத்தை. என்ன ஆட்டம் ஆடின? நீ ஆடின ஆட்டத்துக்கும் அவ பண்ண தப்புக்கும் கடவுள் சரியான தண்டனையை கொடுத்துட்டாரு. அவளால நீ எப்பவும் வெளியில வர முடியாது. அந்த ராசாத்திய பத்தி பேசுறத விட்டுட்டு வேற ஏதாச்சும் வேலை இருந்தா பாருங்க. என்னம்மா? என்னங்க, நீங்க வாங்க, நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம். ஆமா பாரு, வாங்க போலாம். வாங்க வாங்க. வாங்க.
கண்மணி கணக்கச்சிதமா வேலைய பார்த்து அந்த ராசாத்திய பழி வாங்கிட்ட. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கண்மணி, எனக்கு ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்கு. அத்தை, நம்ம பிளான் என்ன? ராசாத்திய உள்ள தள்ளணும், அவளை வெளியே கொண்டு வர சாக்கல இனி என்ன நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். ஆமா கண்மணி. அப்போ ஒண்ணு பண்ணுங்க அத்தை, எப்படியோ அந்த இனிய உங்ககிட்ட தான் வருவான். அப்புறம் நம்ம பிளான் படி நடக்கும். அதுவும் சரிதான். சரி வாங்க போலாம். எங்க கண்மணி போறது? போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாரும் போய் நம்ம மட்டும் போகாம இருந்தா கண்டிப்பா நம்ம மேலதான் சந்தேகம் வரும் அத்தை. ஆமா சம்பந்தி, அதுவும் சின்ன சம்பந்தி சும்மாவே நம்மள ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கும் நாம அங்க போறது நல்லது. சரி வாங்க போலாம். வா 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 வாடா செல்லக்குடி, வா வா. வா 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 வா. பொன்னி வாங்க. டிவி பாத்தியா? ஏன், என்ன விஷயம்? ராசாத்தி தான். ராசாத்தியா புதுசா ஏதாவது போராட்டம் பண்றாளா? இருங்க. அத்தை 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 அத்தை. இவங்களோட ஃபுட் ப்ராடக்ட் சாப்பிட்டு தான் 2 குழந்தைங்களும் இறந்துட்டாங்களா சார்? ஹலோ, ட்ரீட்மெண்ட் தான் போய்கிட்டு இருக்கு. தேவையில்லாம தப்பான நியூஸை பரப்பாதீங்க. மேடம், நீங்க தான் பணம் வாங்கிட்டு கொலை பண்ண சொல்றாங்களே, உண்மையா அது? எவ்வளவு மேடம் பணம் வாங்குனீங்க? இல்ல வேற யாராவது உங்களை ஏவி விட்டாங்களா? என்ன பொன்னி? என்ன பொண்ணு இது? ராசாத்தி இதை செஞ்சிருக்க மாட்டா. நிச்சயமா நம்ம ராசாத்தி இதை பண்ணிருக்க மாட்டா. ஆமா, அவ பண்ணிருக்க மாட்டா. அத்தை வாங்க போலாம். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என்னன்னு விசாரிக்கலாம். உடனே இளங்கோக்கு போன் பண்ணி ஸ்டேஷனுக்கு வர சொல்லுவா. சரி சரி. பொன்னி சீக்கிரம் வா. இந்த வரேன் அத்தை. கடவுளே, என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. என் பொண்ணி சீக்கிரம் வா. வந்துட்டேன் அத்தை. பொன்னி, இளங்கோக்கு போன் பண்ணிட்டியா? இது வேற இந்த நேரத்துல தெரியலையே என் பொண்ணுக்கு. இதோ பூட்டிட்டேன் அத்தை. போலீஸ்ல புடிச்சிட்டு போயிருக்காங்களேடி. ஒண்ணும் ஆகாது, கவலைப்படாதீங்க. இறங்கி கூட்டிட்டு வாங்க. வாமா. வா. கான்ஸ்டபிள், இவங்களை லாக்அப்ல தள்ளி லாக் பண்ணுங்க. இன்னும் எஃப்ஐஆர் போட்டு கேஸை கன்ஃபார்ம் பண்ணாம இருக்கு சார். நான் சொல்றத பண்ணு, அவ்வளவுதான். நான் எதுவும் காரணம் இல்லாம பண்ண மாட்டேன். ஹாஸ்பிட்டல் இருக்கிறது சின்ன குழந்தைங்க. அவங்களுக்கு ஏதாவது ஆச்சு எல்லா பிரஸ்காரங்களும் ஸ்டேஷனுக்கு தான் வருவாங்க. அந்த பொண்ணோட நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். உள்ள வைங்க. என்ன விஷயமா இருக்கும் தெரியல. இங்க பாருங்கம்மா, நாங்க ஃபுட் சேஃப்டி ஆபீஸ்ல இருந்து வரோம். உங்க ஃபேக்டரியை செக் பண்ணுங்க. உள்ள போய் செக் பண்ணுங்க. எப்படி சொல்றாங்க? நீங்க இந்த பக்கம் போங்க. சரிங்க சார்.
என்கிட்ட சொல்லிட்டல எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி நீ எதுக்கும் கவலைப்படாத சரியா? சார் அங்க பாருங்க சார். ஏய் இருப்பா சார் எங்கப்பா போற? சார் என் பொண்ணாட்டி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க சார். அவ எந்த தப்பு பண்ணல சார். ஒரே ஒரு வாட்டி அவளை பாத்துறேன் சார். ஏய் இருப்பா அங்கெல்லாம் போக கூடாதுப்பா. சார் அவ எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டா சார். சார் அவளுக்கு ஒன்றும் தெரியாது சார். ப்ளீஸ் சார் ஒரே ஒரு வாட்டி பாத்துக்கிறேன் சார். சார் என் தங்கச்சியை பார்க்க விடுங்க சார். ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறோம் சார். ப்ளீஸ் சார் ஒரே ஒரு தடவை பார்க்க விடுங்க சார். அண்ணா அம்மா இருங்க எல்லாரும் மொத்தமா எங்க போறீங்க? சார் ராசாத்தி என்னோட மருமக. நான் அவளை பார்க்க போகணும். அப்படி எல்லாம் யாரையும் விட முடியாது. இது குழந்தைங்க சம்பந்தப்பட்ட கேஸ். கோர்ட்டுக்கு போற வரைக்கும் யாரும் பார்க்க முடியாது. எங்க மருமகளை ஏன் பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்க? அவன கொலையா பண்ணிட்டா? ஆமா சார், அவங்க சொல்றதும் சரிதான் சார். என் தங்கச்சி எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டா சார். எங்களை பார்க்க விடுங்க சார். சார் ப்ளீஸ் சார். ராசத்தி என் ஒய்ஃப் சார். நான் இப்பவே அவளை பார்த்தாங்க. ப்ளீஸ் சார் ஒரே ஒரு தடவை பாத்துக்கிறேன். சொன்னா கேளுங்க. அப்படி எல்லாம் யாரையும் அலோவ் பண்ண முடியாது. என் மருமகளை பார்க்காம நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். இங்கதான் இருப்போம். ஆமா சார் இப்போ உள்ள அனுப்ப போறீங்களா இல்ல பெரிய பிரச்சனை ஆயிடும்? சார் நாங்க பார்க்காம யாரும் இங்க இருந்து போக மாட்டோம் சார். ஆமா சார் உள்ள போகணும் சார். அனுப்புங்க சார். நாங்க பார்க்க விடுங்க சார். தயவு செஞ்சு எங்களை பார்க்க விடுங்க சார். கொஞ்சம் அமைதியா இருங்க. அமைதியா இருங்கம்மா. சார் எங்களை பார்க்க விடுங்க சார். யோ என்னையா என்ன பிரச்சனை? முதல்ல சார் ராசாத்தியை பார்க்கணும்னு சொன்னா இவர் உள்ள விட மாட்டேங்கிறார் சார். சரிங்க சார் போய் பாருங்க. ஆனா கொஞ்ச நேரம் தான். உடனே கிளம்பிடணும். சரிங்க சார். சரிங்க சரி போங்க. அம்மா போதும் சார். கமலா போய் அக்கா பாரு போங்க. ராசாத்தி அண்ணி உனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது ராசாத்தி? ராசாத்தி இப்பதான் நல்லா வந்துகிட்டு இருந்தீங்க. நீயும் இனியனும் நல்லா வாழ்ந்து காட்டுவீங்கங்கிற நம்பிக்கை இருந்தது. யார் கண்ணு பட்டுச்சோ அதுக்குள்ள இப்படி ஒரு சோதனையா? ராசாத்தி நீ யாருக்கும் மனசால கூட கெடுதல் நினைச்சது இல்லையாம்மா. உனக்கு போய் இப்படி எல்லாம் நடக்குதே. மாமா நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. நாம எந்த தப்பும் பண்ணல. நேர்மையா தான் செஞ்சோம். எப்போதும் நேர்மைக்கு தான் சோதனை வரும். அது கடவுள் நமக்கு வச்ச பரீட்சை. கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நாம இதை தாண்டிட்டோம்னா வாழ்க்கை நல்லபடியா மாறிடும். எனக்கு நம்பிக்கை இருக்கு மாமா. எல்லாத்துக்கும் மேல மாமா என் கூட இருக்காரு. அவர் என்னை எப்படியும் வெளியில கொண்டு வந்துருவாரு. என்னை நினைச்சு வருத்தப்படாதீங்க. ஆமா பாரி, ராசாத்திக்கு எதுவும் ஆகாது. சங்க எவ்வளவுதான் நெருப்புல போட்டு சுட்டாலும் அது கருப்பாகாது, மேலும் வெள்ளையாத்தான் ஆகும். ராசாத்தியும் அப்படித்தான். அவளுக்கு வர்ற சோதனை எல்லாத்தையும் சாதனையாக்குவா. எல்லாரும் தைரியமா இருங்க. மாமா நீ தைரியமாற. இது எப்படி நடந்தது, யார் செஞ்சாங்கன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். ஆமாம்மா, நாங்க எப்படியாவது உன்னை வெளியில கொண்டு வந்துருவோம்மா. நீ கொஞ்சம் நம்பிக்கையோட இருமா. போதும் போதும் வாங்க. ரொம்ப நேரம் நின்னா இன்ஸ்பெக்டர் திட்டுவாரு. கொஞ்ச நேரம் பேசிட்டு போயிடுறோமா? அதெல்லாம் முடியாதுமா, வாங்க. மேடம் ஒரு 5 நிமிஷம் நாங்க எல்லாரும் பேசிட்டு போயிடுறோம் மேடம். கேளுப்பா, வாப்பா வாங்க. இல்ல மேடம், கிளம்புங்க கிளம்புங்க, சீக்கிரம் கிளம்புங்க. மா போமா, கிளம்புமா. போயிட்டு வர ராசாத்தி. எவ்வளவு நேரமா சொல்ல முடியும்? போமா. ஏப்பா தம்பி போப்பா, நீ போப்பா முதல்ல. மேடம் மேடம் முடியாது, போ. மேடம் போறோம் மேடம். ஏன்பா தம்பி, உனக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? போப்பா, சொல்றல்ல, போப்பா.
சார் சேம் கெமிக்கல் தான் சார் இது. இந்த கெமிக்கல் தான் சார் அந்த குழந்தைங்க சாப்பிட்ட சாப்பாடுலயும் இருந்துச்சு. இந்த கெமிக்கல்ல தான் பிரச்சனை இருக்குன்றீங்களா? சரி, கொண்டு போய் லேப்ல செக் பண்ணிட்டு ஓகே சார் அப்படியே இந்த ஃபேக்டரிக்கும் சீல் வச்சிருங்க. ஓகே சரியா? சார் 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 இருக்காது சார், பண்ணாதீங்க சார். எங்க மேடம் அப்படிலாம் பண்றவங்க இல்ல சார். இத பாருமா, எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் இருக்கு எங்க கிட்ட. இதுக்கு மேல எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. முதல்ல பூட்டி சீல் வைங்க, போங்க. சார் சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார். வாங்க வாங்க சீக்கிரம். வேண்டாம் சார். சார் 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 ப்ளீஸ் சார் அதெல்லாம் பண்ணாதீங்க சார். நாங்க இங்க கடமை செஞ்சாங்க. அப்படிலாம் பண்ண மாட்டாங்க சார். அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது எங்களால. முதல்ல போய் சீல் வைங்க, போங்க. ஓகே சார். இல்ல சார் அப்படிலாம் இருக்கவே இருக்காது சார். சார் 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 நாங்க சொல்றது கேளுங்க சார். சார் சார் சொன்னா கேளுங்க சார். என்னடி இப்படி பண்றாங்க? எல்லாரும் வெளியே வாங்க. எல்லாரும் வெளியே வாங்க. இங்க பாருங்க. எல்லாரும் சீக்கிரம் வெளியே வாங்க. அதெல்லாம் ஒண்ணும் முடியாது. வெளியில வாங்கம்மா. சார் நான் சொல்றது கேளுங்க சார். வெளியே வாங்கம்மா. பட்டவங்க இல்ல சார். ஹலோ சார், நம்ம ஃபேக்டரி சீல் வைக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க சார். என்ன பண்றதுனே தெரியல. உடனே கிளம்பி வாங்க சார். சரி இதோ நான் உடனே வரேன். மாப்பிள்ள என்னாச்சு? ஃபேக்டரிக்கு சீல் வைக்க போறாங்க. என்னது? அது எப்பறம் சீல் வைக்க முடியும்? அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா. சரி வா, பேசிக்கிட்டே இருக்க வேண்டாம், நேர்ல போய் பார்க்கலாம் வா. வாங்க சித்தப்பா, நீங்களாம் இங்க இருங்க, இல்ல வீட்டுக்கு போங்க. நாங்க போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறோம். இனியா வா போலாம். வரோம்டா. இல்லப்பா வேணாப்பா, நாங்களே பாத்துக்கிறோம். பாரு என்னப்பா. ஃபோன் பண்ணுங்க. சரி சித்தப்பா. சார் என்ன சார்? அதெல்லாம் முடியாது. வெளியில வாங்க. வெளியில வாங்கம்மா. வெளியில வாங்க. எங்க கடமையை நாங்க செஞ்சாங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாரும் வெளியே வாங்க. பிரச்சனை பண்ணாதீங்க. எல்லாரும் வெளியே வாங்க. வெளியில வாங்கன்னு சொல்றோம்ல. எங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன சார் பிரச்சனை? என்ன பிரச்சனையா? இது என்னன்னு தெரியுமா? இந்த பாட்டில் இருந்த கெமிக்கல் தான் உங்க காய்கறியில கலந்துருக்கு. இதை சாப்பிட்டு தான் குழந்தைங்க எல்லாம் சீரியஸா இருக்காங்க.